ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. நம்மளுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் எங்கே இருக்கும் பெல் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேடும் போது கிடைக்காது. இந்த பழமொழி ஒன்று இருக்குதுல்ல, போனால் வராது பொய்து போனால் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தேடும் போது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. வீடியோஸ்ன்னு சொல்லலை, பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சரிங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 17/8/2024 இன்றைக்கான கெஸ்ஸிங் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் என்னென்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து புதுசாக நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு, இல்லை நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, அமைதியாக விட்டுருங்க. சரிங்களா? 16ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. அப்படியே நீங்கள் வேணும்னா பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ரிசல்ட் வந்து 974. நம்ம வந்து பிசியில் 74 கொடுத்துருந்தோம், ஃபாலோ நம்பரில் 74 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் 9 ஏ போர்டில் பாஸு, இது பிசியில் 74 பாஸு. அப்படி பார்த்தாங்கன்னா டோட்டல் 3 டிஜிட்டே நம்மளுக்கு பாஸுன்ற கணக்கு தான். சரிங்களா? ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நண்பிகளே, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கும். சரிங்களா? இந்த 16ஆம் தேதி கெஸ்ஸிங் போட்ட வின்னிங் வாங்கின எல்லோருக்குமே நன்றி. அந்த ரம்யா ரித்துன்னு போட்டிருந்தாங்க, அப்புறம் தளபதி, அப்புறம் லாயர் விஜய், லோகேஷ், அப்புறம் மனோர், அப்புறம் ஒரு சரியான ஞாபகம் இல்லை, நிறைய பேர் வின்னிங் வாங்கினீங்க. நீங்கள் வின்னிங் வாங்கினதை விட நீங்கள் என்னால் வாங்கினீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும், என்னுடைய சப்ஸ்கிரைபரும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒரு 4-5 பேர் நல்லா இருக்கட்டும், வின்னிங் வாங்கட்டும், கடம்பரத்துலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டுமே. நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோமே. இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஷேர் பண்ணுறதாலேயோ ஒரு ஃபார்வேர்டு பண்ணுறதாலேயோ எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. சரிங்களா? இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இது பதிவு பண்ணது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். அப்படி தெரியலனா உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் போய்ட்டு லாஸ்ட் வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்கும், நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நம்ம வளவலான்னு பேச தேவையில்ல, நம்ம சீக்கிரம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். கிங் ஆஃப் லாட்ரிங்க நம்மளுடைய சேனல் பேர். இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் நம்ம எப்போவுமே பார்க்குற சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டுங்க. இந்த ஏ போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 வரத்துக்கான வாய்ப்பும், பி போர்டில் 8 வரத்துக்கான வாய்ப்பும், சி போர்டில் 7 வரத்துக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. இது வந்து சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க இதை நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிபிசி ஏசிக்கான நம்பர் தாங்க. இதில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். ஏபி பிசி ஏசி. சரிங்களா? ஏபி பிசி ஏசியில் என்ன நம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து 0 2 9 6 9 0 6 9 2 9 0 6. பொறுமையாக பாருங்கள், தெரியலனா மறுபடியும் கேளுங்க. ஏபிபிசி ஏசிக்கான நம்பர் இது 0 2 9 6 9 0 6 9 2 9 0 6ங்க. சரிங்களா? இது வந்து ஏபிபிசி ஏசிக்கான நம்பரு. இப்போ வந்து நம்மளது ஃபாலோ நம்பர் வந்து இந்த நம்பர் அடித்தாச்சு, தெரியுதுங்களா? 974 நாம் ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தோம். 74க்கு 74 பாஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பருங்க. ஃபாலோ நம்பர், இந்த ஃபாலோ நம்பரில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3883ங்க. சரிங்களா? இதுதான் இந்த மந்த்துக்கு இன்னும் இருக்கிற இந்த டேஸில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் நம்பர் தாங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணியே கட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பெஷல் நம்பரில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 61ங்க. செம்ம வாண்டடில் இருக்கிற நம்பரு. சரிங்களா, இதை நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நம்பர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங். இவர் தாங்க நம்மளோட ஆட்டநாயகன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ஒரு ஊரில் சிங்கிள் போர்டு இருக்காது. ஒரு ஊரில் ஏபிபிசி எல்லாம் நிறைய கேம் ஆட மாட்டாங்க. ஆனால் எல்லா ஊர்லேயுமே ஆடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 டிஜிட் மட்டும்தான் எல்லா ஊர்லேயுமே விளையாடுற ஒரு கேமு. அதனால தான் ஆட்டநாயகன் சொல்கிறேன். ஏன்னா ஆட்டமே இவரால் நம்பி தான் இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி சொல்ல வந்தேன். சரிங்களா, இப்போ இந்த நம்பர் 3 டிஜிட் இதில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதியே காட்டுறேன் பாருங்கள். 1 5 3 3 5 1 3 1 5 1 3 5 5 3 1 5 1 3. நல்லா பாருங்கள். 1 5 3 3 5 1 3 1 5 1 3 5 5 3 1 5 1 3ங்க. இதுக்கு ஈக்குவலாக அந்த சப்போர்ட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, அது என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 8 7 8 7 1 8 1 7 1 7 8 7 8 1 7 1 8ங்க. இதுதாங்க இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் நம்பருங்க. சரிங்களா, இதுதாங்க உங்களுக்கு ஃபுல் வியூவில் மேலேருந்து தூக்கி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிங் ஆஃப் லாட்டி நம்மளுடைய சேனல் பேர். இது சிங்கிள் போர்டு, இது ஏபிபிசி, இது ஃபாலோ நம்பர், இது ஸ்பெஷல் நம்பர், இது 3 டிஜிட்டுங்க. ஃபாலோ நம்பர் அடித்தாச்சு, அதனால் நாம் எடுத்துருக்குறோம். இது இன்னும் இருக்கிற இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த நம்பர் வந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஸ்பெஷல் நம்பருங்க. இது சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி, இது 3 டிஜிட், இது அதுக்கான சப்போர்ட்டிங் நம்பர். சரிங்களா, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அதில் நான் உறுதியாக சொல்லுவேன், உங்களுக்கு நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோஸை பார்த்துட்டு கண்டிப்பாக டிக்கெட்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம நண்பர்கள் வாங்குகிற மாதிரி உங்களுக்கும் எதுனா நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். மறக்காத நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கம்பல்சரி டெய்லியுமே வந்துடும். அதனால் நீங்களும் கொஞ்சம் பயனடைவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் பயனடைஞ்சதால் நான் இதை உங்களுக்கு ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். சரிங்களா, மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதுமானது. டெய்லியும் உங்களுக்கு எதனா ஒரு இன்கம் என் மூலியமாக உங்களுக்கு சேரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது என்னுடைய கெஸ்ஸிங் தான் முழுக்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா, இது என்னுடைய கெஸ்ஸிங். இது ஆகஸ்ட் மாதம் எடுக்கிற ஒரு ஃபார்மேட்டில் எடுக்கிறேன். அது எனக்கு கிளிக் ஆகுது, நான் அதனால் பயனடைகிறேன். அதனால் உங்களுக்கும் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம அண்ணன் ஃபாலோ பண்ண மெத்தடில் ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டும்னு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா லாஸ்ட் வீடியோஸ்லேருந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் பதிவு பண்ணுறேன். அதனால் நானும் 4 பேர் பயனடைட்டேன்னு சொல்லிட்டு தான் நானும் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஓகே. ரொம்ப போரஸ்டம் போல இருக்குது. மறுபடியும் நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கோ இல்லை உங்களுக்கு வர்ற கெஸ்ஸிங்கோ டிக்கெட்டு போடுங்க. டிக்கெட்டு போடுற அனைவருமே வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே, ஆல் த பெஸ்ட். டிக்கெட்டு போகிற எல்லோருக்குமே ஆல் த பெஸ்ட். சரிங்களா, இது நம்மளுடைய கெஸ்ஸிங், பார்த்து போட்டுக்கோங்க. இது உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்களோட முடிவு தான். சரிங்களா, எனக்கு உங்கள்கிட்டேருந்து எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டும் இருந்தாலே போதுமானது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.